நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான மாலை வணக்கங்கள். இலவசமா புள்ளை கொடுத்தா வாங்கிக்குவியா? இது சீமானுடைய இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்ட கேள்வி. அவர் கேட்டது சரிதானான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியல, பக்கத்துலேயே நிற்கிறாப்புல அந்த வேட்பாளர், அவர் யாருன்னு தெரியல. இவர் அந்த தொகுதியில் எதிர்கட்சி வேட்பாளராக யார் நிற்கிறாங்கன்னு தெரியல. அதிமுகவும் நிற்கும், திமுகவும் நிற்கும். இவர் நம்ம யார், டிவிக்கேவா, டிவிக்கு இருக்கை அதுவும் நிற்கும், நானும் நிற்போம் எதிர்த்தரப்பில். ஆனால் டிவி கேட்டது ஒன்றும் வாங்க முடியாது. ஆனால் இவன் பேசுகிற பேச்சு எப்படின்னா, அந்த எதிர்கட்சியாக நிற்கிறக்கூடிய அந்த திமுகவோ இல்லை அதிமுகவோ அவங்கள்ட்ட நல்லா வெயிட்டாக வாங்கியிருப்பான் போல இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பொதுவாக இவர் அரசியலுக்கு வந்தது அரசியலில் நிற்கணும், சிஎம் ஆகணும், நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அரசியலுக்கு வரல. இவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்தது. இவனுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை, எந்த விதமான கோட்பாடும் இல்லை, எந்த விதமான நேர்மையும் இல்லை. குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாதவன் இவன். குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும், அது கூட இல்லாதவன். இவனுக்கு இந்த மாதிரி புத்தி தான் வேலை செய்யும். இவனுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இவன் அரசியலுக்கு வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு. பிரபாகரனை போய் பார்த்தது டைரக்டராக தான் போய் பார்த்துருக்கான். இவர் படம் எடுக்கிறவர் அப்படிங்க தான் பார்த்துருக்குறான். இவரை கூட்டு போயிருக்காங்க. ஆனால் இவனுக்குன்னு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எந்த விதமான தெளிவும் இல்லை, கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவனாக கட்சி ஆரம்பிக்கலை. இவன் பெரியாரிய மேடைகளில் பேசுகிறத பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடைகளில் முத பேசுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடையில். பெரியாரிய மேடைகளில் பேசுனதை பார்த்து இவனை என்ன பண்ணியிருக்காங்க, மேலே இருந்த குரூப் அவனை கண்காணிச்சிக்கிட்டே இருந்திருக்கு. நல்லா பேசுகிறானே, இவனை ஏன் நம்ம எட்டப்பனா மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த எட்டப்பனா மாற்றுறதுக்குள்ளான ஆரம்பகட்ட வேலைகள்லாம் பார்த்து இவனை எப்படி மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். என்னோடய யூகம்தான், அதான் கரெக்டு. எட்டப்பனா மாற்றுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை விட்டு அவனை மனசில் ஆசையை தூண்டி, ஏன் நீ கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேருள்ள ஒரு கட்சியை வை, தமிழருங்கிற பேருள்ள கட்சியை வை. நீ தமிழராக பேசு, நீ ஏன் திராவிடனாக பேசுகிற? நீ இவ்வளோ திராவிடனாக பேசிகிட்டு இருந்த, நீ இனிமேல் தமிழர்னு பேசு, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக பேசு. உனக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட் தரோம், இந்த இவ்வளோ அமௌண்ட் தரோம், இது தான் உனக்கு அஜெண்டா, கட்சியை நாங்களே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கட்சியை வாங்கி இவன்ட்ட கொடுத்துட்டாங்க. நாம் தமிழருங்கிற பேர் வச்சதில் யார், ஆதித்தனாருடைய கட்சி, தினத்தந்தி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பு. ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி தான் வச்சுங்க. சைமனும் செபாஸ்டின் சைமனும் அவங்களும் ஒரே குரூப்பு தான், தினத்தந்தி குரூப்பும் ஒரே குரூப்பு தான் வச்சுக்கோங்க. ஆனால் நடுவில் வேலை பார்த்தது, இவனை பிரெயின் வாஷ் பண்ணது, இவனை மாற்றி விட்டது, அதை எல்லாமே மேலே இருந்த குரூப்பு, உச்சி குடிமை குரூப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து ஆரம்பித்ததுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா திடீர்னு இவ்வளோ நாளாக பெரியாரையை பற்றி புகழ்ந்து பேசிட்டு, பிரபாகரனை பற்றியும் பெரியாரை பற்றி மட்டுமே புகழ்ந்து பேசிட்டு, திடீர்னு பெரியார் திட்டுறதுனாக்கா கொஞ்சம் நாள் ஆகும்ல. அதுக்காக கொஞ்சம் நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் மெதுவாக அவனை தெளிய வச்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இலவசமாக பிள்ளை கொடுக்கறது ஏற்பீங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பெண்களையெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அதை பணம் கொடுத்தா ஏற்கிறோம், இலவசமாக பிள்ளை கொடுத்தா ஏற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்ல வரான், பணமே வாங்காதீங்க, பணமே கொடுக்காதீங்க அப்படிங்கிறான். அதுக்கு இந்த உதாரணம் தான் கிடச்சிச்சா? இவ்வளோ பெரிய உதாரணமாக அதுக்கு சொல்லணும்? அது சொல்லலாமா? தவறு இல்லையா? என் தம்பிங்கிற, தங்கச்சிங்கிற, என் உடன் பிறந்தவங்கிற, எங்கள் அம்மாங்கிற, எங்கள் அப்பாங்கிற, இவ்வளவு சொல்கிறிய, இதை சொல்லலாமா? கொஞ்சமாச்சு புத்தி இருக்க வேணாம், அறிவு இருக்க வேணாம், யோசனை இருக்க வேணாம்? வெக்கமால உனக்கு இதை சொல்கிறதுக்கு? மேடையில், பொது மேடையில், ரோட்டில் வச்சு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இதை சொல்கிறிய. உனக்கு வாங்கின 8% வாட், நீ 8% வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி சேர்த்து வச்சு, நீ ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சின்னு அறிவித்த 8% வாங்கி அறிவித்ததுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசுகிறிய. உனக்கு 8% ஓட்டு போடணும்னு நினைக்கிறியா? நீ இந்த மாதிரி பேசலாமா? பொதுவாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதான் வெளிப்படையாக பேசுவோம். நல்லவனுக்கு எல்லாம் ஒரு பொருளை ஒரு பொருளை ஒரு வியூவை பார்க்குற பார்வை எவன் பார்க்குறானோ அவனுடைய வியூவில் தான் அவன் பார்ப்பான்.
நல்லவன் என்ன பண்ணுவான், நல்ல விதமாக பார்ப்பான். கெட்டவன் என்ன பண்ணுவான், கெட்ட விதமாக பார்ப்பான். அதே மாதிரி தான் இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு பாப்பானாக மாறிட்டான். இவன் அந்த நோக்கத்தில் தான் பார்த்துருக்கான். எந்த நோக்கத்தில் பார்த்துருக்கான், ஒரு பெண்ணை 8 தடவை பலவந்தமாக அந்த பெண்ணை வந்து அதாவது அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு மாறாக உறவு கொண்டு அந்த பொண்ணை 7 முறை 8 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கான்ல. அப்போ இவன் எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளாக இருப்பான். நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், நம்மளோட கதைகளுக்கு கிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை ஒரு டுபாக்கு ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த கதையில் 8ஆவதாக பிறக்கிற அந்த யார் கிருஷ்ணன் பிறப்பான், அவனை கொண்டு போடு, அவனை மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போடு, அவனை 8ஆவதாக பிறக்கிறவனை கொண்டு போடு, அவன் தான் கிருஷ்ணன், அவனால தான் அவனோட உயிருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த தேவியோட அவங்க அண்ணங்கிட்ட சொல்லவும், அவங்க அண்ணன் எதுக்கிட்ட என்ன வேணா, 8ஆவதாக பிறக்கிறது எதுக்கடா கொள்வது, இப்போ இருந்தே கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே கொள்ள ஆரம்பிச்சிட்டான். 8 குழந்தைகள் கொண்டு அதை எப்படியே தப்பிக்க வச்சுட்டாங்க. அந்த 8ஆவது கிருஷ்ணர் அவர் வந்து இவரை கொண்டுட்டார். அந்த மாதிரி இவரும் அவன் அப்போ அந்த அரக்கனை விட அந்த கம்சனை விட இவன் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருப்பான். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். 8 முறை ஒரு பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணை கருகலைப்பு செய்தது, பலவந்தப்படுத்தி சுகம் அனுபவிச்சது இல்லாமல் கருகலைப்பு செய்கிறதுங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம். ஆனால் பாவியே அந்த 8 குழந்தைகளை ஒரு குழந்தைய விட்டுருந்தா கூட அதுக்கு ஏதாவது ஒரு வாரிசாக இருந்தது. இனிமேல் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்க போகுதா, இனிமேல் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகுதா, இன்னொரு பிள்ளை பெற்றுக்க போகுதா? 8 முறை கருகலைப்பு பண்ணியிருக்கீங்க. ஒரு பிள்ளையை விட்டுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வாரிசா ஏதாவது அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவை கடைசி காலத்தில் பார்த்துக்குவாங்கல்ல. ஆனால் இவனுக்கு என்ன யோசனை அப்படின்னா, எங்கே 8 ஏதாவது ஒரு புள்ள வந்து தங்கிருச்சுனாக்கா நமக்கு இவ்வளோ இங்கே பிரச்சனை ஆயிருமே, நம்மளோட சொத்து இவ்வளோ பிரித்து பாதியை எல்லாம் கேட்பாங்க அவங்க, சரி பாதியெல்லாம் செம்பாதியெல்லாம் கேட்பாங்க, எதுக்கு விடணும், அப்புறம் நம்ம பொண்டாட்டி அங்கே விஷம் வச்சு கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவன் 8 குழந்தையையும் வரிசையாக கலைச்சி விட்டு 8 கருவையும் கலைச்சிருக்கிறான். கருகலைப்புங்கிறது ஒரு குற்றம், ஒரு இந்திய நேஷனல் கான்ஸ்டியூஷன் படி ஒரு குற்றம். 2 பேரும் ஒத்துழைச்சி கருகலைப்பு செஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லைன்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் கரு உற்பத்தி ஆகுறதுங்கிறது இயற்கையாக அதுவாக உற்பத்தி ஆகும். அது கருகலைப்பு பண்ணுறதுங்கிறது குற்றம், பாவ செயல். அதுக்கு நமக்கு ஒரு உயிரை கொல்ற சக்தியோ இல்லை உருவாகாமல் தடுக்கிற சக்தியோ நமக்கு இல்லை. அது வந்து இயற்கையில் அவன் படைக்கப்பட்டது. இவன் எவ்வளோ கொடூரமானவன், அதே அளவு கொடூரமானவன் தான் அந்த கம்சனை விட அதிகபட்சமான கொடூரமானவன் தான் நவீன கம்சனவன், நவீன அரக்கன்வன். இலவசமாக புள்ள கொடுத்தா வாங்கிக்குவியா அப்படின்னா, அடே முட்டாள்களா, எத்தனை தடவைடா சொல்கிறது உங்களுக்கு? வரியாக இலவசமாக கொடுக்குற பணம் 1500 ரூபா. இவனுக்கு என்ன பிரச்சனை, எப்படியாவது திமுக வந்துடும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. திமுக வந்துடும், முடிஞ்ச வரைக்கும் திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. நமக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்களே நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. 55 லட்சம் கோடியாக இருந்த 2014 மோடி ஆட்சிக்கு கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் 150 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்குது ஒன்றிய அரசு. அந்த கடன் வாங்கின பணம்லாம் எங்கடான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க. எங்கேப்பா அந்த கடன்லாம் எவ்வளோப்பா? மாதத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா, 1.25 லட்சம் கோடி ரூபா பக்கம் ஜிஎஸ்டி வேறு வருது. அது இல்லாமல் கலால் வரி வருது, சுங்க வரி வருது, அந்த வரி இந்த வரி, இன்கம் டேக்ஸு போனது வந்தது, இதெல்லாம் எங்கடான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கார்பரேட்டுகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்குது இந்த பிஜேபி கவர்மெண்ட். 16 லட்சம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்குன்னு ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. இந்த லட்சணத்தில் எந்த மாநிலத்திலையும் எந்த வளர்ச்சியுமே எட்டலை, எந்த மாநிலத்திலையும் எந்த வளர்ச்சியுமே இல்லை. எல்லாம் அப்படி கடப்பில் போட்டிருக்குது. கட்டுற மத்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கட்டக்கூடிய பாலங்கள் பூரா பொத்துன்னு கீழே விழுவுது. அதுவும் உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் கட்டுற பாலங்கள் அத்தனையும் கீழே விழுவுது. கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுது. என்னதான்டா கட்டுவீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் எத்தனை பாலம் இருக்குது, ஒரு பாலம் கூட ஒரு சில்லு கூட பேக்கலையாடா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்குது. அப்போது 200 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கின பணத்தை எங்கடான்னு கேட்டால் இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் மக்களின் தலையில் முதலீடு செய்யப்படுகிறது, மக்கள் மேலே முதலீடு செய்யப்படுகிறது, இலவசம் அல்ல. அரசு பணத்தை அரசு தன்னுடைய அரசு பணத்தை எடுத்து மக்களுக்காக கொடுப்பது இலவசம் இல்லை, அது அவங்களுடைய பணம். கடன் வாங்கினாலும் இவங்க கவர்மெண்ட் தான் கடன் கட்ட போகுது, மக்கள் தான் வரி கட்ட போகிறாங்க.
இவங்க அப்பா வீட்டிலேருந்து இவங்க அப்பா வீட்டு சொத்தெல்லாம் எவன் எவன் இந்த பணத்தை பற்றி பேசுகிறானோ, கொச்சையாக பேசுகிறானோ, தப்பாக பேசுகிறானோ, அவன் அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல. அவன் உழைச்சி சம்பாரித்த பணத்தை கொடுக்கல கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட் கடன் வாங்குது, செலவழிக்குது, மக்களின் தலையில் முதலீடு பண்ணுது. இங்கே பாருங்க, இலவச காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், படிக்கிற குழந்தைங்களுக்கு கணினி, படிக்கிற குழந்தைங்களுக்கு சைக்கிளு, படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப்பு, படிக்கிற குழந்தைங்களுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா, 1000 ரூபாங்கிறது 1500 ரூபாயை மாற்ற போகிறாங்க. பெண்களுக்கும் மாற்ற போகிறாங்க, ஊனமுற்றவர்களுக்கும் மாற்ற போகிறாங்க. எல்லாத்தையும் 500 ரூபா சேர்த்து கொடுக்க போகிறாரு. 500 ரூபா தான் சேர்த்து கொடுக்க போகிறாரு. ஆனால் இது வருஷ பட்ஜெட்டில், ஒரு மாத பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் வரும்னு வைங்க. வருஷ பட்ஜெட்லேயும் சரி, மாத பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் வரும்னு வைங்க. கஷ்டம்தான், ஆனாலும் கடன் வாங்கும், கொடுக்கும். ஆளுங்கட்சி, அது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி, அந்த கட்சி தன்னுடைய ஆட்சியை கவர்மெண்ட்டை தக்க வச்சுக்கணும். அதே சமயத்தில் கொடுக்குற பணமும் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ எனக்கே தெரிஞ்ச, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். என்னங்க பஸ்ஸு எல்லாம் இலவச பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அந்த கண்ட்ராக்டரு நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. இதுக்கு விடாமையே இலவச பஸ்ஸு கொடுக்காமையே இருந்திருக்கலாம். காசு கட்டண பஸ்ஸாக இருந்தால் கூட மதிப்பாங்க. மதிக்கணும்னா அவங்க அப்பா, அந்த கண்ட்ராக்டரோட அப்பா வீட்டு வண்டியில் அது. ஒரு கண்ட்ராக்டரு தன்னுடைய பயணிகளை மதிக்கவில்லை என்றால், அந்த கண்ட்ராக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வீட்டு வண்டியில் அது. அரசு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸில் இலவசமாக போக சொல்லலை. அரசு தன்னுடைய பஸ்ஸில் மக்களை இலவசமாக, பெண்களை அனுப்பி வைக்கிறது. அப்போ இதில் கண்ட்ராக்டருக்கு ஒன்றுக்கு வேலை இல்லை. டிக்கெட்டு கிடிச்சிக்கிட்டு கொடுக்குறது தான் வேலை. மற்றபடி அது கண்ட்ராக்டர் ஏதாவது ஒரு கண்ட்ராக்டர் எங்கிட்டாவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஒரு சூழ்நிலையில் பேசியிருப்பார். ஆனால் கண்ட்ராக்டர் பேசுறதுக்குலாம் எந்த ரைட்ஸும் இல்லை. நான் ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 2 மணி நேரம் நான் வியாபாரத்துக்கு போகிறனால ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க. நான் சொன்னேன், அக்கா நீங்கள் இது கேளுங்க, கேட்குறதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய குடிமகள், நீங்கள் அரசு கொடுக்குது, உங்களுக்கு ஏப்பா, உங்களுக்கு என்ன காண்டு, எங்களுக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்து எங்களை உட்கார வச்சு கொண்டு போய் இறக்கி வருதில்ல, உங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்க்கா, கேளுங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே சொல்லி கொடுத்துட்டு தான் வந்தேன். அதே போல் இப்போ கிராமத்தில் இப்போ நகரத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தேவையில்லை, பெரும்பாலான தேவையில்லை. இப்போ பெரும்பாலான பெண்கள் ஸ்கூட்டியில் இருக்காங்க, ஸ்கூட்டியில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க. நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறவங்கலாம் யாரும் போகிறதில்ல, பைக்கில் போயிடுறாங்க, டைம் வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி. ஆனால் இவர்களுக்கு நகரத்தை விட இந்த இலவச பேருந்துகளை இலவச பேருந்து பயணம் இந்த விலையில்லா பேருந்து பயணம் கிராமங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கு 5 ரூபாங்கிறது பெரிய காசு. 5 ரூபா கொடுத்து இங்கேருந்து ஏறி அங்கே போய் இறங்குறது பெரிய காசு. நகரத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நகரங்களில் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. கிராமங்களுக்கு இது முழுசாக தேவைப்படும். கிராமம் இன்னும் முன்னேறாத சூழ்நிலை தான் இருக்குது. இன்னமும் வறுமையின் பிடியில் தான் சிக்கி தவிக்கிறது கிராமங்கள். அப்போது அவர்களுக்கு இது ஒரு பிரயோஜனமான வேலை. ஒரு அம்மா டெய்லி மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு இங்கே விற்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு போகிறதுக்கு பஸ் காசு, அங்கேருந்து திருப்பி வரத்துக்கு பஸ்ஸு காசு, 5 10 ரூபா மிச்சம். அந்த அம்மா சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கும். அப்போது அந்த 200 ரூபாயோட இந்த 10 ரூபா சேர்ந்துச்சுன்னா 210 ரூபா. அப்போ மாதம் எவ்வளோ வருது, ஒரு அமௌண்ட் வரும், 300 ரூபா மாதம் சேர்ந்துடும். சிம்பிளாக ஒரு கணக்கு சொல்கிறேன். அந்த அம்மா ஒரு ஏழை. காய் விற்கிறவங்க யார் விற்பாங்க? கோடீஸ்வரம் வீட்டு பொம்பளையாக காய் விற்கும், இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வீட்டு பெண்மணிகளாக காய் விற்க போகிறாங்க? ஏழை விற்கும். அன்றாடம் காட்சிகள், ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இவங்க தான் காய் வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த 10 ரூபா பெரிய காசு. நமக்கு அதாவதுங்க, பசிக்கிறவனுக்கு கூழு கூட தேவாமிர்தமாக இருக்கும். பசி இல்லாதவனுக்கு தங்கத்தை கொண்டாந்து கொடுத்தா கூட, தங்க மூலம் பூசப்பட்ட கேக்கை கொண்டாந்து கொடுத்தா கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அவனுக்கு பசி இல்லை. பசியாக இருக்கிறவனுக்கு தான் அந்த 10 ரூபாயோட அருமைன்னு தெரியுமே தவிர, பசி இல்லாதவங்களுக்கு தெரியாது. இந்த இந்த விலையில்லா பயணம், இந்த விலையில்லா மடிக்கணினி, இதெல்லாம் மக்களினுடைய தலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு ஏழை அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு ஏழை பையன் இருக்காப்புல, ஏழை பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு மடிக்கணினி இன்றைக்கி 35,000 40,000 போட்டு வாங்கி கொடுக்க முடியுமா அந்த பெற்றோர்களால்? கொடுக்க முடியாதுல்ல. அப்போது இன்றைக்கி எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஏழை தாய்மார்கள் ஏழை குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு மடிக்கணினி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, அந்த பையன் கேட்கும் பொழுது, +2 படிக்கிற பையன் கேட்குறான்ப்பா, என்ன பதில் சொல்லுவாங்க?
காசு இல்லை சாமி, என்ன சாமி பண்ணுறது, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்ல முடியும், வேறு எப்படி சொல்ல முடியும்? அப்போது அதை அரசு இலவசமாக கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துது, அவனை படிக்க தூண்டுது, படிக்கணுங்கிற ஆசையை வளர்க்குது. அதனால் அவன் படிக்கிறான். கவர்மெண்ட் நமக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுத்துருக்குது, நம்ம படிக்கிறோம், படித்து பெரிய ஆள் ஆகணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு நம்ம ஒரு கணினி பொறியாளராக வரணும், இல்லை வேறு ஏதாவது கணினி சம்மந்தப்பட்ட துறையில் ஏதாவது பெரிய ஆளாக வரணும், சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு தூண்டுதல், ஒரு வைராகியம், ஒரு வேகம், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகமானது அவன் நல்லா படித்து அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையா? அப்படி படித்து பெரிய ஆளாவோ பொறியாளராகவோ பெரிய பெரிய பதவிகளை படித்து அவன் பாஸ் பண்ணிட்டாக்கா அந்த பாஸ் பண்ண அந்த பையன் அந்த பாஸ் பண்ண பையனுக்கு அரசு வேலை கொடுக்குது. தரமான கல்வியை கற்றுக்கிட்டு வந்திருப்பான், திறமையான கல்வியை கற்றுக்கிட்டு வந்திருப்பான். அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுக்குது. அந்த பையன் தன்னுடைய திறமைகளை எல்லாம் காட்டி, இந்த அரசு எனக்கு கணினி கொடுத்தது, இந்த அரசு எனக்கு பணம் கொடுத்துச்சு, இந்த அரசு எனக்கு இலவசமாக காலை உணவு திட்டம் சோறு போட்டுச்சு, மதிய உணவு சோறு போட்டுச்சு, இவ்வளவும் செஞ்சிச்சு, நானும் இந்த அரசுக்கு நான் ஏதாவது செய்யணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த குடிமக்களுக்கு, இந்த மக்களுடைய பணம் தானே எனக்கு இலவசமாக வந்துச்சு, இந்த மக்களுடைய பணத்தில் தானே எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க, அப்போது இந்த மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோல் வருமா வராதா? அப்போ அதுக்கு பேர் என்ன? அந்த பையனுடைய தலையில் வச்சு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. தம்பி இந்தா படித்து வந்து இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த அரசுக்கு ஏதாவது ஒன்று செய் அப்படிங்கிறதான் ஒரு உள்ளர்த்தம். இதை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அரசு வாங்கி கொடுத்துட்டு போகுதுப்பா. இப்போ ஒன்றிய அரசு 150 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிச்சு இந்த 12 வருஷத்தில். இந்த 12 வருஷத்தில் கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்குதா? அதானிக்கும் அம்பானிக்கும் தனியார்களுக்கு கொடுத்துருக்குது, அள்ளி கொடுத்துருக்குது. ஏகப்பட்டது 16 லட்சம் கோடி. இந்தியாவினுடைய ஒரு வருஷத்து பட்ஜெட் என்ன? 16 லட்சம் கோடி அனாமத்தை தூக்கி கொடுத்துருக்கு, தள்ளுபடி பண்ணியிருக்கு கடனை. எவன் வீட்டு பணத்தை எவன்டா வரி கட்டுறது? எவனுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க? அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணிருக்க தமிழ்நாடு அரசு. ஏன் இலவசமாக கொடுக்குறது? ஏன் இவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்க? இலவசம் இல்லை, மக்களினுடைய பணம், அது உரிமை தொகை, அது உரிமை. வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும். நீ வறுமையில் இருந்து பாரு, தெரியும். திருநிதி சம்பாரித்து மாதம் ஒரு 1000 ரூபா, ஒரு 1000 பேர், அவனுக்கு தெரியாது. மாதம் ஒரு 1000 ரூபா, 1000 பேர்னா எவ்வளோ மக்கள் ஆச்சு? இப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு பணம்? அவனுக்கு என்ன செலவு? அந்த பணத்துக்கு செலவு இருக்குதா? மாதம் 3 லட்ச ரூபா. ஏன்னா அரசியல் கட்சியில் நீ இப்போ நீ ஒரு எம்எல்ஏ இருக்கியா, எம்பியாக இருக்கியா, இல்லை வார்டு கவுன்சிலராக இருக்கியா, இல்லை நம்ம கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கியா, இல்லை பேரூராட்சி தலைவராக இருக்கியா, இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கியா, இல்லை ஊராட்சி கவுன்சிலராக இருக்கியா? என்ன பதவியில் இருக்கிற? உனக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு? இஷ்யூஸுக்கார் எங்கே வந்துச்சு? நீ சினிமாவில் சம்பாரிச்சியா? கணக்கு காட்ட முடியுமா? கணக்கு சொல்ல முடியுமாடா நீ? இஷ்யூஸுக்கார் எப்படி வந்துச்சு? இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு? சரி, அவருடைய மாமனார், இவர் சீமான் அவர்களுடைய மாமனார், அவர் சொத்து வச்சுருந்தார், ரைட்டு. அந்த கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போமா? அதை அந்த கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போமா? உனக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சுன்னு, எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாமா அவன் சொத்து? நீ எப்படி சம்பாரிச்ச? அதெல்லாம் நீ கஷ்டப்பட்டு கல் உடைச்சி மண் உடைச்சி சம்பாரிச்சியா? மண் தூக்குனியா? நீ ஏறு பிடிச்சி உழுதியா? வரப்பு வெட்டினியா? வாய்க்கால் வெட்டினியா? எப்பட்றா வந்துச்சு பணம் உனக்கு? அந்த பணம்லாம் எப்படி வந்துச்சு? இஷ்யூஸுக்கார் 60 லட்ச ரூபா எங்கே வந்துச்சு? எப்படி வந்துச்சு பணம் உனக்கு? எவன் வீட்டு பணத்தில் வாங்கின? திரள்நீ தானே சம்பாரிச்ச? அதுக்கு பேர் என்ன? திருட்டு இல்லையா? ஈழத்தை வாங்கித்தரேன், இலை மலர்ந்தார், ஈழ மலர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சு அதெல்லாம் என்னாச்சு? பெண்களை இவ்வளோ கொச்சையாக பேசுகிற? இலவசமாக புள்ள கொடுத்தா வாங்கிக்க வேணாம். உன் வீட்டு பொம்பளைங்கள்ட்ட அப்படி கேட்டு பாரு. நீ உன் வீட்டு பொம்பளைங்களை போய் இது மாதிரி கேட்டு பாரு. உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ, இல்லை உங்கள் அம்மாட்டையோ, உங்கள் அப்பாட்டையோ, இல்லை உங்கள் மனைவி. நான் வீட்டை பற்றியெல்லாம் பேச விரும்பலாம், மற்றவங்களை பற்றி உன்னை பற்றி மட்டும்தான் பேசு. உன் வீட்டில் இருக்கிற பெண்களை பேசுனா உனக்கு கோபம் வருமா வராது? இந்த கேள்வியை கேட்டால் அவனுக்கு கோபம் வருமா வராது? எவ்வளவு மோசமான ஒரு கேள்வி, எவ்வளோ கொடூரமான ஒரு கேள்வி. இலவசமாக புள்ள கொடுத்து வாங்கினா அந்த பெண்ணோட கற்பையை நீ சொதிக்கிறல்ல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் உனக்கு தொக்கா போச்சு. உனக்கு ஓட்டு போடலன்னா நீ எது வேணாலும் சொல்லுவ. ஏற்கனவே ஓட்டு போடாதவங்கள எப்படிலாம் கழுவி ஊற்றுனாங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். இவன் நிற்கிறான்னா இவனுக்கு ஓட்டு போடணும்னா சட்டம் இருக்குது. உனக்கு ஓட்டு போடணும் ஏதாவது சட்டம் இருக்குதா?
ரூல் இருக்குதா? அரசு ரூல் போட்டிருக்குதா? தேர்தல் கமிஷன் ரூல் போட்டிருக்கா? சீமான் வந்து தேர்தலில் நிற்கிறாரு, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்கா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி 15 கீழே இருக்கா? 16 இருக்கா? 38 இருக்கா? 58 இருக்கா? உனக்கு எதுக்குடா ஓட்டு போடணும்? நீ என்ன செஞ்சிருக்க? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ பிடுங்கி போட்ட ஒரு புல்லு, எதுக்கு ஓட்டு போடணும்? உனக்கு என்ன செஞ்சிருக்க? ஈழத்தில் போய் போராடி இருக்கியா? இங்கே வாய்களையே கத்துறல, மேடைக்கு மேடை என் சகோதரர்களை கொன்றார்கள், கற்பழித்தார்கள், கத்தியால் வெட்டுனாங்க, குத்துனாங்க, துப்பாக்கியால் சுட்டார்கள். அங்கே போய் போராடுறா? ஈழத்தில் போய் போராட வேண்டியதானே? இங்கேருந்து நெய்தல் படையை கட்டுறாங்கிற நீ ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் நீ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நெய்தல் படையை கட்டுறியா, இல்லை மேலே இருந்து குத்து வாங்கலான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சும்மா முன்னாடி உட்காந்துருக்கிற மக்களை வந்து உசுப்பேற்றி அவர்களை வந்து அவர்களுடைய எண்ண ஓட்டங்களோட விளையாண்டு அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களோட விளையாடுறது தான் அவனுக்கு வேலை. மக்களே நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் ஓட்டு போடுவீங்க, நீங்கள் இனிமேல் அவனுக்கு தாய்மார்கள் இனிமேல் ஓட்டு போடுவீங்க, தம்பி தங்கைகள் ஓட்டு போடுவீங்க. அவன் அவன் இந்த 8% ஓட்டு வாங்கிட்டான, அந்த 8% ஓட்டு அவனுக்கு திருப்பி கொடுப்பீங்க நீங்கள். இவ்வளோ ஏங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இலவசம் ஏன்டா கொடுக்குறேன்னு அவனை கேளுங்க, இலவசம் கொடுக்குறவங்கள கேளுங்க. இலவசமாக புள்ள கொடுத்தா வாங்கிக்குவீங்களானாக்கா எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி இருக்குங்க அவனுக்கு ஓட்டு போடலங்கிற ஆதங்கங்க. நமக்கு ஓட்டு போடலங்கிற ஆதங்கங்க. இவனை எந்த கணக்கில்ங்க சேர்க்கறது? ஓட்டு வாங்கக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு கூட இவன் அப்படி பேசுவாங்க. இவன் ஓட்டு போடக்கூடாது, நமக்கு யார் இந்த மாதிரி பேசுனா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அப்போ தான் வந்து அந்த தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்கும், இல்லை அதிமுக ஜெயிக்கும், இல்லை வேறு எவனா ஒருத்தன் ஜெயிப்பான், அவங்ககிட்ட நான் பணம் வாங்கிட்டேன், இந்த மாதிரி பேசுனா மக்கள் ஓட்டு போடாமல் இருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம். கொள்கைன்னு ஒன்று இல்லாதவங்க எல்லாம் இவனுடைய வரலாறு அப்படி தானே நிறைய பேர் அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ திமுக அங்கே ஒரு அதிமுக வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இதில் அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தொகுதியில். உடனே இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஒரு வேட்பாளர் போடுவார். வலுவான வேட்பாளராக அப்படி போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இவன் என்ன கூட அந்த ஓட்டு கணிசமான ஓட்டுக்குள் ஒத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? அதிமுகட்ட போய் பேரம் பேசுவான். இங்கே பாரு, எனக்கு இத்தனை கோடி கொடுத்துரு, நான் வந்து ஒரு டம்மி வேட்பாளரை போடுறேன், இல்லை போனால் வலுவான வேட்பாளரை போடுவேன், உனக்கு எப்படி வசதி? பாதி ஓட்டை காலி பண்ணிடு, நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் கரெக்டான வேட்பாளரை போட்டேனாக்கா உனக்கு வந்து பணம் வேணும், உனக்கு வந்து நீ ஓட்டு வேணும் ஜெயிக்கணும்னா எனக்கு இத்தனை கோடி கொடு, இவ்வளோ ரூபா பணம் கொடு. இதுதான் அவனோட டீலிங். இல்லைன்னா ஒரு பொது மேடையில் எலெக்ஷன் பரப்புரையில் இந்த மாதிரி பேசுவான் அவன். நீ எல்லாம் சிந்திச்சு பாருங்க, இந்த வார்த்தையை பேச முடியுமா? வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது பேசுறதுக்கு தைரியம் வருமா? அப்போ இவன் பேசுகிறானே இவனுக்கு என்ன அர்த்தம்? இவன் ஆட்சிக்கு நம்ம வரமாட்டோம், நமக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் ஏமா இப்போ இந்த தடவையில் அவன் டெபாசிட் வாங்கி ஏதாவது ஓரளவு இவன் மட்டுமாவது ஜெயிச்சானா கூட அரசியல் கட்சிகள்லாம் மதிக்கும். இந்த தடவை அவன் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, எப்போயுமே அரசியல் கட்சிகளை மதிக்காது. 8%லேருந்து 1%, 2% அவனுடைய ஓட்டு சதவீதம் இப்போ குறைச்சா கூட பெரியாரை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதுக்கப்புறம் பிராமண கடப்பாரை கொண்டு பெரியாரை திராவிட சுவரை எடுக்கிறேன், குட்டி சுவரை அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்திக்க போகிற முதல் தேர்தல் மக்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. இந்த வளர்ச்சி அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி வளர்ந்து நிற்கிற தமிழ்நாடு பெரியாரினுடைய சீரிய சிந்தனைகளால் ஆனது, பெரியாரினுடைய சுயமரியாதை கருத்துக்களால் ஆனது. இன்றைக்கி பெண்கள் இவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவனே சொல்லியிருக்கான். பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ராக்கெட் ஓட்டுறாங்க, நிலாவுக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஐயா பெரியார்னு சொல்லியிருக்கிறான். இப்போ இருந்தால் எங்கள் ஐயா என்னை தான் பேரன்னு சொல்லியிருப்பார். ஈவி.கே. இளங்கோவன் சொல்ல மாட்டார், என்னே தான் அரசியல் வாரிசு நான் தான். எவ்வளோ பெரிய மானங்கட்ட பையங்க இவனுக்கு. என்னங்க கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது? மக்களே தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து காலில் வேணாலும் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இவனை மாதிரி ஆளுங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்க கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க. இவன் அரசில் வரத்துக்கு முன்னாடியே பல 100 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், திருடி வச்சுருக்கான் அப்படின்னு ஆதாரபூர்வமாக சொல்கிறாங்க. திரள் நிதிங்கிற பேரில். அதுக்கான இவங்க பேசுகிறது போக்குவரத்து எல்லாமே காணொலியில் இருக்குது, எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியாததை நம்ம பேச போகிறதில்ல, மக்களுக்கு தெரிஞ்சதை அவங்க மறந்துடக்கூடாதுன்னு திருப்பி நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறதான் ஞாபகம் தான் படுத்துகிறோமே ஒழிய மக்களுக்கு தெரியாததை புதுசாக நம்ம சொல்கிறதில்ல. அதனால் மக்களை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவங்க காலைல வேணாலும் விழுறேன். இவனுக்கெல்லாம் டெபாசிட்டே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அவன் எந்த தொழில் இருந்தாலும் சரி டெபாசிட்டே கொடுக்காதீங்க. நம்ம யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால், கவர்மெண்ட்டுக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுறாமா, நைட்டோ நட்டா என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த பொண்ணை கர்நாடகா பொண்ணை
என்ன கேவலப்படுத்தினான் பார்த்தீங்களா? 8 முறை கருக்கலைப்பு பண்ணிச்சுட்டு, இதெல்லாம் தயவு செஞ்சு மனசில் நிறுத்தி பாருங்கள். இவனுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா? இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? தமிழ்நாட்டோடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சொந்த பொண்டாட்டிகிட்டையும் நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்டையும் உண்மையாக நேர்மையாக இருக்க முடியாத ஒருவன் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எப்படி நேர்மையாக இருப்பான்னு தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.